லாஸ்டா வந்து சேர்ந்தாரு அது இவன் தான். ஒரு அங்க இருக்கிற ஒரு பொண்ணு வாழ்க்கை கொடுக்க போறான், இவனும் வாழ்க்கை கொடுக்க போறான். அங்க இருக்க ஸ்கூல்ல எடுத்து நடத்த எலுமிச்சப்பழம் யூஸ் பண்ணி கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். மஞ்சுமன் பைஸ்மேன் நினச்சிக்காதீங்க, வாந்தி வந்துச்சு. வண்டி இருந்தா ஸ்கூட்டி இருக்கு, ஸ்கூட்டி இருந்தா வண்டி இல்லை. இத்தனைக்கும் தப்பாக பேசுகிறாங்க. ஆள் ஃபோன் பண்ணி எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்டு போன் அங்கேயே இருக்குடா. பாலையா அவங்களாச்சும் பேசியிருக்கோண்டா. என்னோட சாங்ஸ் தான் இவங்கள தான் இன்னும் எனர்ஜெட்டிக்காக ஆச்சு. அப்படிதான் அவனே சொல்லிக்கிறான். இட்ஸ் ஓகே. ஹாய், நான் தான் உங்கள் சிங்கர் பேசுகிறேன். சிங்கர் பேசுறா? சிங்கர்னா பாடுறா, ஏன்டா பேசுற? 10 ரூபாய்க்கு அண்ணன் அடகு வச்சிட்டான். கக்கூஸ்ல எதுவும் அடகு வச்சிட்டாங்க. சொர்க்கத்தை காட்டுறடி, சொர்க்கத்தை. கண்டுபிடிச்சிட்டேன். நான் கூட இவ்வளோ நேரம் காற்று சவுண்டு நினச்சிருந்தேன். விட்றா, இவ்வளோ நேரம் காற்று சவுண்டு நினச்சிருந்தேன். ஆனால் நிஜமாலே இங்கே இருக்கு. குரங்கு நம்ம எப்படி சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சோம்னா அது அடுத்த ஜென்ரேஷன் நம்மக்கிட்டே கையேந்த ஆரம்பிச்சோம். அப்புறம் அது போயிட்டு இன்னும் தேடுறது நிறுத்திடும். தேடுறதை நிறுத்திச்சுன்னா குரங்கு இனிமேல் அழிஞ்சு போயிடும். தூக்கத்துக்கே 2 பேர். இந்த ட்ரெக்கிங் சத்தியமாக ரொம்ப சேலஞ்சிங்காக உங்களுக்கு தோணுது, ஆனால் முடிச்சே ஆகணும். புதுசாக தயவு செஞ்சு வராதிங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஆமாம், நடக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த இயற்கை நம்ம கூட எப்பவுமே இருக்கு. தவறையாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். மதுரைக்காடா சும்மா வாடா. கொழுக்குமலைக்குள்ள வந்து ரொம்ப கஷ்டமான பாதைக்குள்ள போயிட்டு இருக்கோம். என்ன நம்மளுக்கு மேலே வளர்ந்துருக்கு. பாதையை பாருங்க அவங்க எப்படி போறாங்கன்னு சொல்லி. எல்லாம் பர்மிஷன் இருக்கானு தெரியல. பாதையில் உட்காந்து தான் போகணும்.